ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சோமவார பிரதோஷம், நாளை மாத சிவராத்திரி நன்னாளில் நாம் சிவபெருமானை பிரார்த்தித்து பஞ்சபூத தலங்களை போற்றும் ஸ்துதிகள் சொல்லலாம். பஞ்ச என்றால் 5. உலகில் பஞ்சபூதங்கள் 5. அவை நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். உடலில் பஞ்சபூதங்களும் 5. அவை மெய்வாய், கண், மூக்கு, செவி. இந்த தத்துவத்தின் அடிப்படையிலேயே பஞ்சபூதங்கள் ஒளி பெற்று சிறப்படைய வேண்டும் என்பதற்கு கோவில் வழிபாடுகளில் 5 முக விளக்குகள், அதாவது பஞ்சமுக தீபாராதனைகளும் நடைபெறுகின்றன என்று சொல்லப்படுகிறது. உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் பொருட்களும் பஞ்சபூதங்களில் 5 கலந்தோ அவற்றில் சிலவற்றை கொண்டோ உருவாகி இருக்கும். பஞ்சபூத தலங்களில் சிவலிங்கங்கள் அந்தந்த பூதங்களின் பெயர்களாலே அழைக்கப்படுகின்றன. இந்த திருக்கோவில்களில் சிவபெருமான் இயற்கையின் அம்சமாகவே வழிபடப்படுகிறார். சிவபெருமான் கோவில் கொண்டுள்ள இந்த 5 தலங்களில் 4 தலங்கள் தமிழகத்திலும் 1 தலம் ஆந்திராவிலும் அமைந்துள்ளது. நிலத்தை குறிக்கும் ஏகாம்பரேஸ்வர் திருக்கோவில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது. அங்குள்ள லிங்கம் பிருத்வி லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கு புகழ்பெற்ற 1000 கால் மண்டபமும் அமையப்பட்டுள்ளது. அடுத்து இரண்டாவதாக நீரை குறிக்கும் ஜம்புகேஸ்வர் திருக்கோவில் திருவானைக்காவலில் அமைந்துள்ளது. இங்கு அப்புலிங்கம் அல்லது ஜம்புலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. மூலவரான ஜம்புகேஸ்வர் அமைந்திருக்கும் கருவறை தரைமட்டத்திலிருந்து கீழே இருப்பது சிறப்பு. எனவே இங்கு எப்போதும் தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும் என்பதும், காவிரி வறண்ட காலத்தில் கூட இங்கே நீர்க்கசிவு இருந்து கொண்டே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவதாக நெருப்பை குறிக்கும் அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் திருவண்ணாமலையில் அமைந்துள்ளது. இங்குள்ள லிங்கம் அக்னிலிங்கம் அல்லது ஜோதிலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இன்னும் சிவாலயங்களில் ஒலிக்கும் புகழ்பெற்ற திருவெம்பாவையே மாணிக்கவாசகர் இங்கிருந்தே இயற்றினார். கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் கொண்டாடப்படும் தீப திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. நான்காவது காற்றை குறிக்கும் காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவில் திருக்காலத்தில் அமைந்துள்ளது. இங்குள்ள லிங்கம் வாயுலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. கண்ணப்ப நாயனார் திருத்தொண்டாற்றி சிவனின் அருள் தரிசனமும் அருளும் கிடைக்கப்பட்ட திருத்தலம் இது. திருப்பதியிலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் ராகு கேது பரிகார தலமாகவும் தட்சிண கைலாசம் என்றும் சிறப்பாக அழைக்கப்படுகிறது. ஐந்தாவதாக ஆகாயத்தை குறிக்கும் நடராஜர் திருக்கோவில் சிதம்பரத்தில் அமைந்துள்ளது. பொன்னம்பலம் என்னும் கனகசபை என்றும் சிறப்பித்து அழைக்கப்படுகிறது. இங்குள்ள கனகசபையில் நடராஜர் திரு உருவம் அருகே வலது பக்கத்தில் திரையை விளக்கி தீபாராதனை காட்டப்படுவது பேருண்மையை பெரும் தத்துவத்தை உணர்த்துகிறது. இங்கே இறைவன் ஆதியும் அந்தமும் இல்ல ஆகாய உருவில் இருப்பதாக ஐதீகம். சிவபெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழிலை இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் வீட்டிலிருந்து முறையே செய்கிறார் என்பது நம்பிக்கை. நாம் இந்த நன்னாளில் பஞ்சபூதங்களுக்குரிய சிவஸ்தோரிகளை சொல்ல கிடைக்கும் பலன் பன்மடங்கு. பல ஜென்ம பாபங்கள், பிணிகள், கஷ்டங்கள் விலகும். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் கூடும். நாம ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஏகாம்ரநாத ஸ்தோத்ரா. ஐஸ்வர்யம் பரமம் தத்வமாதி மத்யாந்தவர்ஜிதம் ஆதாரம் சர்வலோகானாம் அநாதாரம் அவிக்ரியம் அனந்தானந்த போதாம்புநிதிம் அத்புத விக்ரமம் அம்பிகாபதிமீஷானமணிஷம் பிரணமாம்யகம் சுப்ரசன்னம் மகாதேவ்யா நித்ய கல்யாண சுந்தரம் மகாப்ரளய பாபக்னம் ரசாலேஷமகம் பஜே உமாலிங்கன சங்கிராந்த குச்ச கங்கண முத்ரிதம் லிங்கமேகாம்ரநாதஸ்ய சைகதம் சமுபாஸ்மஹே. ஸ்ரீ ஸ்ரீதர வெங்கடேஷார்யேன விரச்சிதம் ஸ்ரீ ஜம்புநாதாஷ்டகம். கஷ்சன ஜகதாம் ஹேதுஹு கபர்த கந்தலித குமுத ஜீவாதுஹு ஜயதி ஞான மகேந்துஹு ஜன்ம மிருதி க்ளாந்தி ஹரதயா பிந்துஹு ஸ்ருதபிருதி பத்த பதாகக கலிதோத்பலவன நவமதோத்ரேகக அகிலாண்ட மாதுரேகக சுகயத்வஸ்மாம் ஸ்தபஃ பரிபாகக கஷ்சன காருண்யஜரக கமலாகுச்ச கலஷ கஷன நிஷித சரக ஸ்ரீமான் தமித திரிபுரக ஸ்ரித ஜம்பூ பரிசரஸ்ச காஸ்து புரக ஷமித ஸ்மரதவ விசர சக்ராத்யாசாஸ்ய சேவனாவசரக கரிவண கணபாக்யபரோ கிரதுமலம் மம மனசரஸ்ய பரக கிருஹிணீகிருத வைகுண்டம் கேஹித ஜம்பூ மகீருடுபகண்டம் திவ்யம் கிமப்யகுண்டம் தேஜஸ்தாதஸ்மதவன சோத்கண்டம் கிருதசமணதர்பஹரணம் கிருதகேதரபணிதி சாரிரத சரணம் சக்ராதிஸ்ரித சரணம் சரணம் ஜம்பூத்ருமாந்திகாபரணம் கருணாரசவாரிதயே கரவாணி நமः பிரணம் ரசுரவிதயே ஜகதானந்ததுனிதயே ஜம்பூ தருமூல நிலையே சந்நிதயே கஷ்சன சசிச்சூடாலம் கண்டே காலம் தயௌக முத்கூலம்
श्रितजम्बूतरुमूलं शिक्षितकालं भजे जगन्मूलम् इति श्रीजम्बुनाथाष्टकं सम्पूर्णम्। श्री अरुणाचल अष्टकम्। दर्शनादभ्र सदसि जननात् कमलालये काश्यान्तु मरणान्मुक्तिः स्मरणात् अरुणाचले करुणापूरितापाङ्गं शरणागतवत्सलं तरुणेन्दुजटामौलिं स्मरणात् अरुणाचलं समस्तजगदाधारं सच्चिदानन्दविग्रहं सहस्ररथसोपेतं स्मरणात् अरुणाचलं काञ्चनप्रतिमाभासं वाञ्छितार्थफलप्रदम् माञ्चरक्षसुराध्यक्षं स्मरणात् अरुणाचलं बद्धचन्द्रजटाजूटम् अर्धनारीकलेवरं वर्धमानदयाम्बोधिं स्मरणात् अरुणाचलं काञ्चनप्रतिमाभासं सूर्यकोटिसमप्रभं बद्धव्याघ्रपुरीध्यानं स्मरणात् अरुणाचलं शिक्षया किल देवारि भक्षितक्ष्वेलकन्दरम् रक्षया किल भक्तानां स्मरणात् अरुणाचलम् अष्टभूतिसमायुक्तमिष्टकामफलप्रदं शिष्टभक्तिसमायुक्तान् स्मरणात् अरुणाचलं विनायकसुराध्यक्षं विष्णुब्रह्मेन्द्रसेवितं विमलारुणपादाब्जं स्मरणात् अरुणाचलं मन्दारमल्लिकाजातिकुन्दचम्पकपङ्कजैः इन्द्रादिपूजितां देवीं स्मरणात् अरुणाचलं सम्पत्करं पार्वतीशं सूर्यचन्द्राग्निलोचनं मन्दस्मितमुकाम्बोजं स्मरणात् अरुणाचलम् इति श्री अरुणाचलाष्टकं सम्पूर्णम्। श्रीकाళहस्तीश्वर अष्टकम्। गंगाधराय गरुडध्वज सन्नुताय मांगल्यदाय महितोरगभूषणाय संगीतलोल हृदयाय सदाशिवाय श्रीकाళहस्तिनिलयाय नमः शिवाय कंदर्पदर्पदखनाय कृपाकराय मंदार सुंदर सुरध्रुवर प्रदाय मंदारज प्रसव मंजुलमस्तकाय श्रीकाళहस्तिनिलयाय नमः शिवाय डिण्डीरडुण्डुबर पाण्डुर विग्रहाय चण्डासुर प्रहरणाय विशारदाय कुण्डल्यधीश समुदार्चित कुण्डलाय श्रीकाళहस्तिनिलयाय नमः शिवाय हालाहलग्रहणलाल समानसाय नीलाम्बुजाय निज सन्नुत कंदराय येलाधिपत्रिपुर राक्षस संहराय श्रीकाళहस्तिनिलयाय नमः शिवाय लक्ष्मी भवाय हराय युताय दक्षाध्वराय विकलोत्कट वैभवाय वक्षो विलम्बि सुमनोहर मौक्तिकाय श्रीकाళहस्तिनिलयाय नमः शिवाय चर्मांबराय शरणागत रक्षणाय धर्मासनाय धरणी परिपूजिताय धर्मांगकोटिसदृशाय कलाधराय श्रीकाళहस्तिनिलयाय नमः शिवाय शूलायुधाय सुरसन्नुत विक्रमाय कालान्तकाय कमलासनवन्दिताय बालाम्बकाय भवदुःखविनाशनाय श्रीकाళहस्तिनिलयाय नमः शिवाय रामार्चिताय रजनीकरभूषणाय संभृत्यनाथ कुलसन्नुत कंकणाय गौरीपयोधरयुगग्रहकार्मुकाय श्रीकाళहस्तिनिलयाय नमः शिवाय काళहस्त्यष्टकं पुण्यं यः पठेत् शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते इति श्रीकाళहस्तीश्वराष्टकं सम्पूर्णम्। श्री चिदम्बराष्टकम्। चित्तजान्तकं चित्स्वरूपिणं चन्द्रमृगधरं चर्मप्रियकरं चतुरभाषणं चिन्मयं गुरुं भज चिदम्बरं भावनास्थितं दक्षमर्दनं दैवशासनं द्विजहिते रतं दोषभञ्जनं दुःखनाशनं दुरितशासनं भज चिदम्बरं भावनास्थितं बद्धपञ्चकं बहुलशोभितं बुधवरैर्नुतं भस्मभूषितं भावयुक्स्तुतं बन्धुभिस्तुतं
भज चिदम्बरं भावनास्थितं दीनतत्परं दिव्यवचनदं दीक्षितापदं दिव्यतेजसं दीर्घशोभितं देहतत्त्वदं भज चिदम्बरं भावनास्थितं क्षितितलोद्भवं क्षेमसम्भवं क्षीणमानवं क्षिप्रसद्यवं क्षेमदात्रवं क्षेत्रगौरवं भज चिदम्बरं भावनास्थितं तक्षभूषणं तत्त्वसाक्षिणं यक्षसागणं भिक्षुरूपिणं भस्मपोषणं व्यक्तरूपिणं भज चिदम्बरं भावनास्थितं यस्तु जापिकं चिदम्बराष्टकं पठति नित्यकं पापहं सुखं कठिनतारकं घटकुलादिकं भज चिदम्बरं भावनास्थितं यस्तु जापिकं चिदम्बराष्टकं पठति नित्यकं पापहं सुखं कठिनतारकं घटकुलादिकं भज चिदम्बरं भावनास्थितं भज चिदम्बरं भावनास्थितम् इति श्री चिदम्बराष्टकं सम्पूर्णं। श्री गुरुभ्यो नमः।